வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவனின் விமர்சனமும் அதிமுகவினரின் ஆர்ப்பாட்டமும் எழுப்பும் கேள்வியே இன்றைய தலைப்பு. எங்கே செல்கிறது அரசியல் நாகரிகம்? பங்கு பெறுவோர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பின் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி, மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் திரு தராசு ஷியாம், காங்கிரஸ் தரப்பில் மாநில மகளிர் அணி தலைவி வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி இன்னும் சில நிமிடங்களில் நம்மோடு இணைவருக்கிறார். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து தரகை பாலா மற்றும் கணேஷ், மதுரை அரங்கிலிருந்து எழிலரசு மற்றும் பழனிசாமி, நெல்லை அரங்கிலிருந்து பிரம்மா மற்றும் அப்துல் மஜீத். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இளங்கோவன் மீதும் புதிய தலைமுறையின் மீதும். எதற்காக புதிய தலைமுறை என்பது எங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. உள்ளது உள்ளபடி காட்டுவது ஊடகத்தின் வேலை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை, தலைவர்களின் ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை மக்களுக்கு மத்தியிலாக சேர்த்துக் கொண்டே இருக்கிறோம். எது நல்லதோ, எது கெட்டதோ, எது நியாயமோ, எது அநியாயமோ, எந்த தலைவர் பேச்சில் நியாயம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறதா என்பதை உள்ளது உள்ளபடியே உணர்ந்து கொள்கிறார்கள். உடனுக்குடனேயே நேரலை உலகத்தில் ஊடகங்கள் நிற்கின்றன. இதில் எங்கள் மேல் எப்படி அவதூறு வழக்கு தொடுக்க நினைத்தார்கள் என்பதே வியப்பிற்குரியதாக இருக்கிறது. அத்தனைக்கு மேலாக அவர்கள் சொன்ன கருத்துக்களின் மேல் இன்னும் மக்களுக்கு விளக்கங்கள் தேவையில்லை என்றால் இரவு பொழுதுகளில் நேர்பட பேசு என்ற பெயரிலும் மக்கள் மேடை என்ற பெயரிலும் விவாதங்களை நடத்தி மக்களை மேலும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஏன் வழக்கு என்பது இன்னும் புரியவே இல்லை. எங்களுடைய இயக்கம் எல்லாம் அரசியல் நாகரிகம் எங்கே போகிறது என்பதுதான் எங்கள் கேள்வியே தவிர, ஏதோ இளங்கோவன் அவர்களை புதிய தலைமுறை இப்படி பேசுங்கள் என்று பேச வைத்தது போலவும், அதை பார்த்து மக்கள் கழிப்படையட்டும் என்று நாங்கள் விரும்பியது போலவும் ஒரு தோற்றத்தை இந்த அவதூறு வழக்குகள் தரும் என்றால் அதற்கு நிச்சயமாக எங்களுடைய வருத்தத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்து கொள்ள புதிய தலைமுறை கடமைப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எதற்கு எப்போது அவதூறு வழக்கு வரும் என்பது தெரியாத காரணத்தினால் இன்றைய தலைப்பு இளங்கோவனின் விமர்சனமும் அதிமுகவினரின் ஆர்ப்பாட்டமும் என்று எடுத்திருப்பதால் இதற்கு ஏதாவது அவதூறு வழக்கு வருமா என்பதை ஒரு வழக்கறிஞரோடு கலந்தாலோசித்துவிட்டு இதை தொடங்குவதே நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கும் வழக்கறிஞர் நீங்கள் அல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு காசிநாத பாரதி. இந்த தலைப்பில் நாம விவாதிக்கலாமா? கலந்து கொள்ளும் உங்கள் மேல் ஏதாவது அவதூறு வழக்கு வந்து விடுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. உங்கள் அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் எடுத்ததாகிவிடக் கூடாது. அதற்கான விளக்கத்தை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இப்ப நீங்களும் இதற்கு பொறுப்பாளி ஆகிறீங்க. சொல்லுங்க. சரி, இதுதான் அரசியல் நாகரிகமா என்ற தலைப்பின் அந்த கேள்விக்கு முன்னதாக 3 விதமான வரிகளை என்னால் சேர்க்க முடியும். ஒன்று, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இப்படி பேசுகிறாரே, இதுதான் அரசியல் நாகரிகமா? அதற்கு எதிர்ப்பென்ற பேரில் ஒரு கட்சி ஆளும் அரசாக இருக்கும் பொழுது அந்த கட்சியினரின் மாநிலங்களவை உறுப்பினரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னிலையிலேயே கொடும்பாவியை கொளுத்துவதும் ஒரு கட்சி அலுவலகத்தை தாக்க முற்படுவதும் இதுதான் அரசியல் நாகரிகமா? மூன்றாவது, உள்ளது உள்ளபடி சொல்ல நினைக்கும் ஊடகங்களின் மேலே அவதூறு வழக்குகளை பாய்ச்சுகிறதே, அதுவும் ஆளும் அரசு, இதுதான் அரசியல் நாகரிகமா? இந்த 3 கேள்விகளில் உங்களால் முடிந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். பொருந்துகின்ற கேள்விக்கு முதலில் திரு ஷியாம். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டினை இந்த உலகினை ஒன்றுபடுத்த பேரறிவாளர் நெஞ்சிலே பிறந்த பத்திரிகை பெண்ணே. இது பாரதிதாசன். பத்திரிகை பெண் அந்த காலத்திலே பத்திரிகைகள், இந்த காலத்திலே ஊடகங்கள். இந்த ஊடகங்களுக்கு உள்நோக்கம் இல்லை என்றுதான் நான் உறுதியாக நம்புகின்றேன். ஏனென்றால் பத்திரிகைகளுக்கு நிருபர்கள் செய்தி தந்து பிறகு அதற்கென்று ஒரு துணை ஆசிரியர் உட்கார்ந்து பிறகு ஆசிரியர் கவனத்திற்கு போய் ஒரு வாரம் கழித்தோ இல்லது ஒரு நாள் கழித்தோ 15 நாள் கழித்தோ அந்த செய்தியை போடுகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அது பத்திரிகையில இருக்கிறது. ஆனால் ஊடகம் இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல நேரலை யுகத்திலே ஊடகத்திற்கென்று உள்ளதை உள்ளபடியே காட்டும் போது ஊடகத்தின் மீது வழக்கு தொடுத்து அவதூறு வழக்கு தொடுத்து எந்த புண்ணியமும் இல்லை. ஒன்று. இன்னொன்று, அவதூறு என்பதற்கும் விமர்சனம் என்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஸ்லாண்டர், லிபர், நமது காசிநாத பாரதி வழக்கறிஞர், அவருக்கு இது நன்றாக தெரியும். அவதூறு என்பது உள்நோக்கத்தோடு சொல்லப்படுவது, கிரிமினல் இன்டென்ஷன் அதில் வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். ஆனால் விமர்சனம் என்பது அப்படி அல்ல. அது போக நீங்கள் ஒரு நேரலையாக ஒளிபரப்புகிறீர்கள் என்றால் நான் என்ன பேச போகிறேன் என்று உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு அவதூறு செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் கண்டிப்பாக இருக்க முடியாது. புதிய தலைமுறை என்றல்ல, எந்த ஊடகத்துக்குமே இந்த காலத்திலே இருக்கவே முடியாது.
ஆனால் இளங்கோவன் அவர்கள் சொன்னது அவதூறா விமர்சனமா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்களே, ஆனால் அது அந்த மெல்லிய கோட்டை தாண்டி விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். அது அவதூறை நோக்கி போய்விட்டது அல்லது அவதூறு இருக்கிறது. ஆக முதலில் நீங்க சொல்ல வந்த பதில் இது அரசியல் நாகரிகம் அல்ல என்பது. கண்டிப்பா இளங்கோவன் பேச்சுன்னு வரும்போது அது அரசியல் நாகரிகமா அப்படி பேசுவது? இளங்கோவன் பேச்சு அரசியல் நாகரிகம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே அப்படி பேச்சுகள் மலிந்து விட்டன. அது அதிமுகவுக்கும் பொருந்தும். கனிமொழி ராஜாவை பற்றி பேசவில்லையா அல்லது கலைஞரை பற்றி பேசவில்லையா? இப்போது இப்படி பேசுவது என்பதே ஒரு நாகரிகமாகிவிட்டது. ஒவ்வொரு கட்சியிலையும் நாளாந்தரமாக பேசக்கூடிய நபர்களை எல்லா கட்சிகளும் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு இணைய வெளியில் எண்ணற்ற பதிவுகள் சாட்சிகளாக சான்றுகளாக இருக்கின்றன. இதை நான் வெளிப்படையாக துணிச்சலோடு என்னால் சொல்ல முடிகிறது. ஆனால் கட்சியின் தலைவர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது என்றைக்காவது ஜெயலலிதா அப்படி பேசி இருக்கிறாரா? ராமதாஸ் பேசுகிறாரா? வைகோ பேசுகிறாரா? திருமாவளவன் பேசுகிறாரா? கிருஷ்ணசாமி பேசுகிறாரா? முத்தரசன் பேசுகிறாரா? ஜி ராமகிருஷ்ணன் பேசுகிறாரா? பெரும்பாலும் எந்த தலைவர்களும் நேரடியாக இப்படி பேசுவதில்லையே. கட்சியில் பேசுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலுமே இருக்கிறார்களே. இன்றைக்கு நாங்கள் போராட்டம், இதற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை ஓய மாட்டோம் என்று சொல்லி இருக்கிற கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அவர் பேசாத பேச்சுகளா? இன்றைக்கு இந்த கட்சிக்கு வந்தவுடனே வசதியாக அவர்களை மன்னித்ததன் மர்மம் என்ன என்று கூட நாம் கேட்க முடியும். அது வேறு விஷயம். எல்லா கட்சிகளிலுமே இருப்பதால் அது கேள்வி எழவில்லை. ஒரு கட்சியின் மாநில தலைவர் என்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பேச்சுகள் நாகரிகமா? நாகரிகம் இல்லை. இளங்கோவன் அவர்கள் பேசியது மாநில தலைவர் என்ற முறையிலே நாகரிகம் இல்லாத செயல்தான். ஆனால் இப்படி பேச்சு என்பது கலைஞரும் பேசியிருக்கிறார் என்பது உங்களுக்கு நிச்சயமாக அந்த கட்சியை மட்டும் விட்டுவிட்டேன் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்பினேன். இல்லை, அதிமுகவிலும் தலைவர் அளவில் இந்த பேச்சு இருந்திருக்கிறது. அதுதான் இதுல பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதனுடைய காங்கிரஸ் தரப்பிலிருந்து அவர் வந்தவுடன் நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் காமராஜரை பின்பற்ற விரும்புகிறீர்களா அல்லது காமராஜரை பழித்தவரை பின்பற்ற விரும்புகிறீர்களா என்பது. அந்த கேள்வி அவங்கள்ட்ட நான் வச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரியான பேச்சு என்பது அரசியல் நாகரிகம் இல்லை, கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் உலகளவிலே நீங்கள் பார்த்தால் அமெரிக்காவிலே ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் போது இப்படிப்பட்ட பேச்சுகள் தலைவர்கள் மட்டத்திலே எழுந்திருக்கிறது. ஒபாமா அவர்கள் ஜனாதிபதிக்கு நிற்கும் போது அப்படி எழுந்திருக்கிறது. இது என்ன ஆகிறது என்றால், அரசியல் என்பது ஒரு வகையான போதையாகி அதுல என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் லூஸ் டாக் என்று சொல்லுவோமே, அந்த வகையில இது போய்விடுகிறது. அதுதான் இதில் வருத்தத்துக்குரிய விஷயம். அதற்கு எதிர்வினையாற்றியது அது அரசியல் நாகரிகத்திற்குரியதா? எதிர்வினையாற்றியது அரசியல் நாகரிகத்துக்கு உட்பட்டதல்ல. ஆனால் அரசியல் மரபிலே இருக்கிறது. கொடும்பாவி என்று நீங்கள் சொன்னீர்களே, தந்தை பெரியார் அவர்கள் மீது செருப்பு இருக்கிறார்கள். அவர் ஒரு பதில் சுவருக்கு அந்த பக்கம் வரும்போது உள்ளிருந்து ஒரு செருப்பு வந்து விழுகிறது. பெரியார் எப்படி எதிர்வினையாற்றினார் என்றால், பாவம் மீதி ஒரு செருப்பை வைத்துக் கொண்டு இவன் என்ன செய்வான், இரண்டாவது செருப்பும் வந்து விழுந்தால் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி அங்கு காத்திருக்கிறார். அவரது வரலாற்றிலே இருக்கிறது. இன்றைக்கு பெரியார்கள் இல்லை என்றால் யார் இருப்பது என்று நீங்கள் கேட்டுவிடக் கூடாது. என்னுடைய கவலை எல்லாம் ஒரு அரசு, அதில் ஆளக்கூடிய கட்சி, அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினரே அவர் தலைமையிலேயே இப்படி நடக்கிறது என்று எல்லா கட்சிக்காரர்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அதை கண்டிக்க வேண்டாமா? ஒரு கட்சி ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு ஆர்ப்பாட்ட வடிவத்தை ஏன் கையில் எடுக்கிறீர்கள் என்று அந்த அரசு தானே கண்டிக்க வேண்டும். கண்டிக்கவில்லையே. கண்டிக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த அதிமுக என்ற ஒரு அந்த கட்சியிலே அது ஒரு ஒன் மேன் ஆர்மி, ஒன் விமன் ஆர்மி. அந்த கட்சியிலே தலைமைக்கு தெரியாமல் போராட்டம் நடத்துவதற்கு வழியே இல்லையே. அது போக தலைமைக்கு இதில் ஒரு பெரிய அரசியல் லாபம் இருக்கிறது. இப்போது நடக்கின்ற மதுவிலக்கு போராட்டத்திலே கவனம் திசை திரும்பி விடுகிறது. இன்றைக்கு இதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது லாபம் தானே. ஆக இது ஒரு டைவர்ஷன் டெக்னிக். அரசியலே திசை திருப்புவது என்பது வழக்கம் தான். சரி, உங்க பதில் என்ன? அதிலே பல கேள்விகள் இருக்கு. அதாவது மலிவான விமர்சனங்களை வைத்து தமிழக அரசியலிலே இல்லாத ஒரு அரசியல் இயக்கத்தை இருப்பதாக காட்டிக் கொண்டிருப்பதிலே ஈவி.கே. இளங்கோவன் பெரிய திறமைசாலி. இல்லாத விமர்சனங்களை ஐயா சியாம் அவர்கள் சொன்னார்கள், மதுவிலக்கு பிரச்சாரத்தை மாற்றியமைப்பதற்காக நாங்கள் செய்கிறோம் என்று. விமர்சனத்தை வைத்தவர் நாங்கள் கிடையாது. நாங்கள் சொல்லி ஈவி.கே. இளங்கோவன் விமர்சனத்தை வைக்கவில்லை. அதனால அந்த கருத்தை நான் வன்மையாக மறுக்கிறேன். அடுத்தது ஊடகங்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது நேரலை நிகழ்ச்சியிலே அவர் பேசியதை நேரடியாக அவர்கள் ஒளிபரப்புகின்ற போது நிச்சயமாக இந்த தொலைக்காட்சியில் எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் வழக்கு தொடுத்தால்தான் 499 500 நம்ம டெபமேஷன்ங்கிற டெபமேட்ரி வேர்ட்ஸை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். வேற வழி கிடையாது. நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன், ட்ரையல் பேசிஸில் நடத்தியிருக்கிறேன். இதில் இந்த தொலைக்காட்சியில் இந்த இதில் ஒளிபரப்பானுச்சுங்கிறத உங்கள் ஊடக பிரிவில் உள்ளவங்களை சாட்சியாக நிறுத்துகின்ற போது தான் அந்த வழக்கை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், வழக்கை நிரூபிக்க முடியும். அதனால தான் சேர்த்திருப்பாங்களே தவிர வேற தனிப்பட்ட முறையில் என்றால் அரசு இது போன்ற போராட்டங்களை தொடர்ந்து முதலமைச்சரை குறித்து எப்படி யார் பேசினாலும் அதை நாங்கள் நேரலையாக ஒளிபரப்புவதை
அரசு விரும்பத்தான் செய்கிறது. அன்றைக்கு நடந்த அந்த நேரலை நிகழ்ச்சியை ஒரு சில தொலைக்காட்சிகள் வேறு அதை மியூட் பண்ணாங்க. அது நீங்க நேரடியா பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். உடனடியாக எனக்கு தகவல் வந்துச்சு. சன் தொலைக்காட்சி ஒரு சில சன் தொலைக்காட்சியெல்லாம் நேரடியாக ஒளிபரப்புனாங்க. ஒரு சில தொலைக்காட்சிகள் வந்து மியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் கிடைச்சது அன்னைக்கு. இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் இந்த மாதிரி போராட்டம் நடக்கிறது, அது வந்து தலைமையினுடைய தூண்டுதலின் பேர்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து ஒரு தலைமையின் மீது யாரோ ஒரு நபர் தொடுக்கின்ற ஒரு தவறான விமர்சனத்தை எதிர்க்குவதற்கு அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உரிமை உள்ளது. அதற்கான வேகமும் விவேகமும் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் நிச்சயமாக உண்டு. அது தலைமை சொல்லித்தான் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி ஒரு வாதத்தை வச்சீங்கன்னா, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்ற போது தன்னெழுச்சியாக தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக போராடினார்கள். அது தலைமை சொல்லியா நடந்துச்சு? கிடையாது. அதனால வந்து தலைமையின் மீது தவறான விமர்சனத்தை வைக்கும் போது அங்கு தொடர்ந்து போராட வேண்டிய கடமை எங்களுக்கு. எல்லா ஊர்களையும் அனுமதி பெற்றா நடக்குது. குடும்பாவி எரிப்பு என்பது சட்டத்திற்கு உட்பட்டதா? அது ஒரு அஜிடேஷன்ல ஒன் அமாங் த பார்ட். அதுக்காக வந்து குடும்பாவி கொளுத்துறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ராஜபக்சே வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான குடும்பாவிகள் தமிழகத்தில் கொளுத்தப்பட்ட சட்டத்தின் பார்வையில் அது தவறு தானே? தவறு கிடையாது. பிஜி கொளுத்துறதுங்கிறது இட் இஸ் ஒன் அமாங் த ப்ரொடெஸ்ட். பாரதி கருத்தை ஒரு வகையில ஏத்துக்கிறேன். என்னன்னா 499 500 அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எதற்கு நம்ம எப்படி அவதூறு வந்து நம்ம சொல்லணும். ஒருத்தங்க வந்து பேம்லெட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பேம்லெட்டை கொண்டாந்து கொடுக்குறவனையும் நம்ம பிடிச்சுதான் ஆகணும். அவர் ஏன் நான் அப்பாவி தானே நான் கொண்டாந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி அதை கேஸை ரிலே பண்ணி கொண்டு போறதுங்கிற பிரச்சனை வரும். அதனாலதான் ஊடகத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஊடகத்தில் வந்து ஊடகத்தின் மீது நேரடியாக அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஊடகத்தின் வழியாகத்தான் அதை சொல்ல முடியும், வேற வழி கிடையாது. இந்த ஊடகத்தில் ஒளிபரப்பப்பட்டது இன்னாரு வந்து நியூஸ் ரீடரா இருந்தாங்க, இவங்க இதுல பண்ணின போதுதான் இந்த இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இல்ல நியூஸ் ரீடருக்காக சொல்லல, யார் ரிலே பண்ணாங்களோ அவங்களை கொண்டு வந்தா விட்னஸா கொண்டு வந்தா நாங்க 499 ப்ரூவ் பண்ண முடியும். அரசு எல்லா ஊடகங்களின் மீது அன்போடு தான் இருக்கிறதுன்றதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அப்படி கூட எடுத்துக்கலாம். நெல்லை பிரம்மா, உங்களுக்கான நேரம். காசி ஆனந்த பாரதி பேசினதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அவர் முழுமையாக சரியான வழியில் பேசலை. இளங்கோவனுடைய பேச்சு எந்த வகையிலையும் தவறா இல்லை. நீங்கள் அழகாக அதை பார்க்கலாம். அந்த வாதத்தை நான் பார்த்தேன். இது இப்படி நடந்திருக்காது என்று நான் நம்புகிறேன் சொல்லி அவரே அப்பாலஜி வாங்குறாரு. அதுக்கப்புறமும் ஒரு வாரம் கழிச்சு அவர் மேல இவ்வளவு பெரிய பிரச்சனையை தூண்டுவதற்கு என்ன காரணம்? ஏன் அன்னைக்கு தெரியலையா? தமிழக முதலமைச்சர் அவர் தவறா பேசிட்டாரு, அன்னைக்கே வந்து போராடி இருக்க வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு ஒளிபரப்பு ஊடகத்தை அன்னைக்கே மறிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் இந்த வழக்கு அன்னைக்கே தொடுத்திருக்க வேண்டியதானே? பிரச்சனை இப்ப 3 நாள் கழிச்சு தொடங்குறதா பிரச்சனையா? இல்ல பிரச்சனைங்கிறது 3 நாள் கழிச்சு பண்றதா பிரச்சனையா? இல்ல அவர்களுக்கு இல்ல பேசுறது தவறுன்னு சொல்றீங்களா? 3 நாள் கழிச்சு நாங்க பேசுறது தவறு. நீங்க சொல்லக்கூடிய கருத்து எப்படி ஏத்துக்க முடியும்? நான் பொதுமக்களுடைய பார்வையில சொல்றேன். உங்களுடைய கருத்துக்களை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க ப்ரூஃப் பண்ணதுக்காக இது நியூஸ் ரீடர் சேப்பேன்னு சொன்னா அது தேவையில்லை. அப்படிதான் ப்ரூஃப் பண்ணணும்ங்கிற. பாம்புனா கொத்தும், மயில்னா ஆடும். இதெல்லாம் வந்து சாட்சியம், அனுமான சாட்சியம் இருக்கிறது. அவர் பேசிய பேச்சில் அழகா தெளிவா சொல்றாரு. இதே நம்ம இதுக்கு முன்னாடி சென்னாரெட்டி மேல வழக்கு சொல்லிச்சு. சென்னாரெட்டி தவறாக நடக்க முயற்சித்தார் சொல்லிச்சு. அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தவறான கருத்துக்களை பதிய வைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்தவரை மக்களுடைய பார்வையில நீங்க தவறான கருத்துக்களை இல்ல தவறான கருத்துக்களை பதிய வைக்க வேண்டாம். உங்களது காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடியவர் ஒரு பெண், காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடியவர் ஒரு பெண், இன்றைக்கு இந்த விமர்சனத்தை வைத்திருக்கக்கூடிய ஈவிகே சிலங்கோவனுடைய தாயார் சுலோச்சனா சம்பத் அவர்கள் எங்கள் இயக்கத்தில் அவர்களுடைய மறைவு வரை தன்னுடைய மகனை கூட நம்பாமல் கூட நம்பாமல் எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் தன்னுடைய மறைவு வரை இருந்து சென்றார் என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இயக்கத்தை தலைமை தாங்கக்கூடிய எப்போது அமைகிறதோ அப்போது நாட்டில் சர்வாதீனம் தலை தூக்கும். தலை தூக்குகிறது. ஒரு விஷயத்தை அதை கவனிக்கணும். இனி பேச விடணும். நீங்க காசி ஆனந்த பாரதி நீங்க இனி பேச விடணும். பேசினா தான் நான் விஷயம் சொல்ல முடியும். காங்கிரஸ் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுடைய பேச்சு கண்டனத்திற்குரியது. அவருடைய பேச்சு எதை ஏற்படுத்துகின்றது? கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்ப்பதாகத்தான் இருக்கின்றது. பிரதமரும் ஒரு தமிழக முதல்வரும் சந்திப்பது இப்படி திரித்து கூறுவதா?
கடந்த காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அண்ணன் வேங்கட பிரசாத் அவர்கள் கேட்டதை போல இவர்கள் காமராஜர் வழியை பின்பற்றுகிறார்களா, இல்லை காமராஜரை பழித்தவர்களின் வழியை பின்பற்றுகிறார்களா என்று கேட்க தோன்றுகிறது. ஏனென்றால் ஒருமுறை திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் காமராஜரை பார்த்து சுவிஸ் வங்கியில் ஏராளமான பணம், கோடிக்கணக்கில் பணம் குவித்து வைத்துள்ளதாக சொன்ன பொழுது காமராஜர் அதை எதையும் பொருட்படுத்தாமல் கொடுங்கள், கையெழுத்திட்டு தருகிறேன், நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அப்படிப்பட்ட ஒழுக்கமான அரசியலை பின்பற்றிய காமராஜரை கொண்ட தலைமையாக கொண்ட காங்கிரஸ் பேரியக்கத்தில் இப்படி ஒரு இழிவான கருத்தை பயன்படுத்தி தன்னை ஊடகத்தின் மூலம் இந்த கருத்துக்களின் மூலம், இந்த இழிவான கருத்துக்களின் மூலம் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய கட்சியாக வலம் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் என்று நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்லாமல் விஜயதாரணி அவர்களிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். நாளை இதே பிரதமர் மோடி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் சந்திக்க நேர்பட்டால் இதே கேள்வியை இளங்கோன் அவர்கள் முன்வைக்க முடியுமா? இல்லை, நான் கேட்கின்றேன். விஜயதாரணி அவர்கள் இதற்கு நிச்சயமாக பதில் கூற வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று சொன்னார். ஒரு பகுதிக்கு நம்ம இப்ப பதில் வாங்கலாம். நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. திரு ஷியாம், சில கட்சிகள் பேசிய பேச்சுகள் என்றைக்கும் வரலாற்றில் அழிக்க முடியாதபடி அனைவரும் மனங்களிலும் நீங்காமல் நிற்கின்றன. கேள்வி இளைய தலைமுறை வரை வந்து நிற்கிறது. அந்த தலைமை மட்டுமல்ல, அதிமுக தலைமையும் விதிவிலக்கல்ல நீங்க சொன்னீங்க என்றால் அந்த எதிர்த்தரப்பை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? நான் கேட்டது மாதிரி இப்ப இன்றைக்கு யார் வழக்கு தொடுத்திருக்கிறார்களோ அவர்களையே இவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பது கூட நியாயமாகத்தான் தோன்றுகிறது வாதத்தின்படி, இல்லையா? ஆமா, அதாவது இப்போ அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட்டு கரைகுளம் தூய்மை செய்வாய், ஏழை நீட்டிய வெறுங்கரத்தை நிறைபொருள் ஆவாயின்னு பாரதிதாசன் சொல்றாரு. அரைதனில் நடந்ததை அம்பலத்தில் இழுத்து போட வேண்டியது ஊடகங்களின் வேலை. அதை நாம் செய்கிறோம். பத்திரிகையாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி. இந்த ஊடகத்தின் மீது அவதூறு வழக்கு போடுவது பிரயோஜனமற்றது. ஆனால் அலைச்சல் அதிலே ஊடகங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இப்போது என்னவென்றால், இப்போது இந்த 499 500 டாக்டர் சுப்பிரமணிய சாமி வழக்கிலே சுப்ரீம் கோர்ட்டிலே இந்த விஷயம் கோர்ட்டின் கவனத்திற்கு முன் இருக்கிறது. இந்த செக்ஷனை எடுக்க வேண்டும் என்பது அவரது வழக்கின் நோக்கம். எடுக்க முடியுமா என்பது சந்தேகம். ஏனென்றால் அது எடுக்க வேண்டிய உரிமையும் கடமையும் அநேகமா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கும். ஆனால் அதை நோக்கி அந்த டிஸ்கஷன் போகிறது. அப்படி என்னும் போது வழக்கு தொடர்ந்தாலும் அலைச்சல் எல்லாம் ஒன்றும் வராது. அது நியாயமாகவே அதற்கு ஒரு டெம்பரரி ஸ்டே கிடைத்து விடும். ஆனால் இதுல நான் என்ன மிகவும் வழக்கின் முடிவை பார்க்கிறீங்க? இல்ல, வழக்கின் முடிவே இல்ல, வழக்கோட நோக்கம் முடிவு வெற்றியே கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, 184 வழக்கை நான் சந்திச்சிருக்கிறேன். 4 வழக்கு கிட்ட தான் எனக்கு பொருளாதார வழக்கு. 180 வழக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ பீரியட்ல அவதூறு வழக்குகள் தான். அவதூறுக்கு நோக்கம் நமக்கு நோக்கம் இருக்கணும். ஆனா நமக்கு நோக்கம் இருக்காது. ஏன்னா நம்ம செய்தியை தான் பிரசுரம் பண்றோம். ஆனாலும் வழக்கு போடுறாங்க. வழக்குல வெற்றி பெற முடியாது. போன அரசு போட்ட வழக்கு ஒண்ணுமே இல்லன்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த அரசு அதை போடுது. ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, தமிழகத்துல 89-90 கலைஞர் ஆட்சியில வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்ட பிறகு கலைஞர் ஆட்சி டிஸ்மிஸ் ஆன பிறகு இதே டாக்டர் சுப்பிரமணிய சாமிகிட்ட இவ்வளவு வழக்கு இருக்குங்கன்னு நான் சொன்ன பிறகு அவர் ஆளுநரோட ஆலோசகர் சொல்லி வழக்கு எல்லாத்தையும் எடுத்தாரு. அபாடா அப்படின்னு உட்கார்ந்த பிறகு அடுத்த அரசு வரும்போது என்ன ஆச்சுன்னா, எல்லா வழக்கும் திருப்பி வந்துருச்சு. எந்த வழக்கெல்லாம் போச்சோ அதெல்லாம் திருப்பி வந்துருச்சு. ஆனா அதனாலயும் பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அலைச்சலுக்கு ஏற்படுத்தினால் ஊடகங்கள் அச்சுறுமோ என்று நினைக்கிறார்கள். ஆனால் எழுதுவதென்றோ தமிழர்களின் எழுதுகோள் வேலை. அதை மறந்து விடுகிறார்கள். எதிர்ப்பதுதான் நமது வேலை. அதை நாம் சரியாகத்தான் செய்கிறோம். ஊடகம், குறிப்பாக புதிய தலைமுறை மிகச்சரியாக செய்கிறது என்பதுதான் என் கருத்து. இதுல அதிமுக என்றல்ல, திமுக என்றல்ல, யார் அவதூறு வழக்கு போட்டாலும் அது மிகப்பெரிய பயன் தராத ஒரு விஷயம். அவதூறு வழக்கு கூட விட்டுலாம். அரசியல் நாகரிகம் குறித்து மீண்டும் பெரிதாக பேசலாம். அந்த காலத்திலிருந்து இன்று வரை அரசியல் நாகரிகம் என்பது மட்டும் இன்றைக்கு ஒன்று போலவே இருக்கிறது. சீரழிந்தது என்றால் ஒன்று போலவே சீரழிந்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாமா? வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், சுதந்திர போராட்ட காலத்திற்கு பிறகும் இது போலத்தான் இருந்தது. காமராஜர் ஆட்சியின் ஆரம்ப கட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் நிறைய அவதூறு வழக்குகள் இருந்தது. பசுமன் தேவர் மீது அவதூறு வழக்கு இருந்தது. இதெல்லாம் காரணம் என்னவென்றால், அவதூறு வழக்கு போடாவிட்டால் நாம் இதை ஒத்துக்கொள்கிறோமோ என்று நினைத்து விடுவார்கள். அதாவது கள்ள நோட்டு தாராளமாக கிடைக்கிறது, அதற்கு முதலமைச்சர் காரணம் என்று பசுமன் தேவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அவதூறு வழக்கு போடாமல் என்ன செய்ய முடியும்? ஆனால் அந்த அவதூறு வழக்கு அவர் ஏன் அப்படி சொன்னார் என்றால், உண்மையிலே கள்ள நோட்டு தாராளமாக இருந்தது. அதனால அவர் சொன்னார். அவர் உண்மையை சொன்னார், நாட்டு நிலைமையை சொன்னார். ஆனால் அவதூறு வழக்கு போட வேண்டியது அரசின் கடமை என்ற வகையிலே அரசு அதை பார்க்கிறது. இரண்டு தரப்பிலுமே ஓரளவுக்கு அரசியல் நாகரிகம் மட்டுப்படுகிறது, குறைகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். மதுரை அரங்கில் இருக்கிற பழனிசாமி, உங்களுக்கான நேரம்.
நன்றி சார். அதாவது என்ன சொல்றேன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு முன்னால் பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, அவதூறு வழக்குன்றது வந்து பத்திரிகை ஊடகங்களை ரொம்ப கட்டுப்படுத்துகிற மாதிரி கொண்டு வர்றது தவறு. ஏன்னா ஜனநாயக நாட்டில் வந்து பத்திரிகை ஊடகங்கள் தான் 4வது தூண் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் மக்களுக்கு கொண்டு ரீச் பண்ணுது. அதனால் இந்த அவதூறு வழக்குன்றதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இளங்கோவன் சார் இந்த பேசுனது வந்து அரசியல் நாகரிகமற்ற செயல், அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதுக்கடுத்து அதிமுக காரங்க பண்ணுற போராட்டம் வந்து அவங்களே ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு அவங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு உருவப்பொம்மையை எரிக்கிறது, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுறது, ஊடகங்கள் மேலே அந்த கல் கொண்டு எரிகிறது, எதிர்கட்சிகள் மேலே வந்து கல்லை கொண்டு எரிகிறது, அதில் ஒரு எம்பி எம்எல்ஏ எல்லாம் தலைமை தாங்கி அவங்க வந்து கட்சியில் பதவியும் பேர் வாங்குறக்காண்டி, ஜெயலலிதா மாட்ட பதவி வாங்குறக்காண்டி அவங்க இந்த போராட்டத்தை தனக்கு சுயநலமாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஊடகம் என்பது வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த ஊடகங்களை வந்து வச்சா குறவலையை நெரிக்கக்கூடாது. ஊடகங்களை வந்து சுதந்திரமாக இயங்க விட்டா தான் ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து சாமானியனுக்கும் இந்த கருத்துக்கள் போய் சேரும். அந்த சேரக்கூடியதை வந்து அரசு வந்து ஃபுல்லாக கட்டுப்பாடு வச்சு பண்ணக்கூடாது. அதே மாதிரி கட்சிகளும் ஊடகங்களை அவங்களுக்கு சாதகமாக சொன்னால் பாராட்டுறதும், இவங்களுக்கு சாதகம் இல்லாட்டி அதை எரிக்கிறதும், பல பத்திரிகை ஆபீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை எரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பல டிவி நிலையங்களை, நான் நம்ம புதிய தலைமுறை மட்டும் சொல்லல, பொதுவாகவே இவங்க வந்து ஒரு வன்முறை தாக்குதலையும் வெறியாட்டங்களும் கொள்றாங்க. நிருபர்கள் எத்தனையோ பேர் பாவம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஊடகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய பெரிய ஆளுகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இது மாதிரி அதிமுக அரசு சட்டம் ஒழுங்கு என்றைக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை அந்த நிருபர்கள் தடுத்து நிறுத்த வேணும் அப்படின்றதா எக்காலத்திலும் பொருந்தும். காசிநாத பாரதி, ஒரு கட்சியின் தலைவர் இப்படி பேசி இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா, அல்லது எல்லா கட்சிகளிலும் நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேச்சுகள் பேசுறாங்க, எல்லாருமே வழக்குகள் பாயறது இல்லையே, என்ன காரணம்? ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு அகில இந்திய தலைமை பெண்ணாக இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர் தவறான விமர்சனங்களை வைத்து கட்சியை வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்து லைம் லைட்லேயே இருந்துகிட்டு இருக்கிறது. இப்போ ஈவிகே இளங்கோவன் அவர்கள் தலைமை பதவிக்கு வந்ததற்கு பிறகு அந்த 4% உள்ளாக குறைச்சலாகவே ஓட்டுகள் வாங்கிய, சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டுகள் வாங்கிய அவர்களுடைய இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு, அதுவும் இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கத்தை ஜி.கே. வாசன் அவர்கள் பிரித்து சென்றதற்கு பிறகு அந்த இயக்கத்தில் ஏற்பட்ட தொய்வை நிமிர்த்துவதற்காக மிகப்பெரிய தலைமையின் மீது கல்லெறிந்தால் தங்கள் இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவது போல ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்க முடியும் என்று தொடர்ந்து மிகப்பெரிய பகிரத பிரயத்தனத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஈவிகே இளங்கோவன். ஆனால் அவர் தொடுக்கக்கூடிய அந்த விமர்சனமானது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் மீது இருக்குமானால் நிச்சயமாக இது மட்டுமல்ல, இதைவிட போர்ஸாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் போராடுவார்கள். அதுக்கு தலைமை உத்தரவு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்களுடைய தலைமையின் மீது யார் கல்லெறிந்தாலும் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். கட்சியை பிரபலியப்படுத்துவதற்காகவே இப்படி ஒரு தாக்குதல். அப்படி இருந்தாலும் அதுல தவறு ஒன்று இல்லையே. ஒரு கட்சியை வந்து தூக்கி நிறுத்த வேண்டியது மாநில தலைவரோட கடமை தானே. மாநில தலைவர் நிறுத்தக்கூடாது, எங்களை விமர்சனம் செய்து எங்கள் மீது தவறான கருத்துக்களை சொல்லி செய்யக்கூடாதுங்கிற என்ன சொன்னார்னா, இளங்கோவன் அவர்கள் பல விஷயம் பேசுகிறார், இந்த குறிப்பிட்ட விஷயத்தையும் பேசிவிட்டு என்று நான் நினைக்கவில்லை என்று அதுல பிற்சேர்க்கை இருக்கிறது. ஆக அவரது கிரிமினல் இன்டென்ஷன் என்று அதை நாம் சொல்ல முடியாது. ஆனாலும் மரபு சார்ந்து ஒரு நாகரிகம் கருதி அவர் பேசி இருக்கலாம் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். அதை பல பேர் பதிவு செய்தார்கள். அதிலும் குறிப்பாக சோனியா காந்தியும் பிரதமர் மோடியை சந்தித்தால் இப்படி பேசுவீர்களா என்று கூட ஒரு கூர்மையான ஒரு கேள்வி. ஆனாலும் ஒரு உள்ளத்தில் நேர்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஊடகக்காரனாக நான் பதிவு செய்ய வேண்டிய ஒன்றும் இருக்கிறது. நீங்கள் அவர் என்ன ஒரு பிற்சேர்க்கையோடு சொன்னாலும் கூட இன்றைக்கு இணைய வெளியில் கட்டற்ற சுதந்திரத்தில் எந்த ஒரு பதிவும் யாராலும் எப்பொழுதும் அழிக்க முடியாது என்ற நிலையில் யாராக வேண்டுமானால் பார்த்துக் கொள்ள முடிகிறது. தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே என்று அவர் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லும் அந்த ஒரு வரிதான் அரசியல் நாகரிகம் அங்கே இல்லை என்பதை காட்டுவதாக கருத வேண்டி இருக்கிறது. இணைய உலகத்திலே இருக்கிற ஆபத்தை இன்னமும் நமது தலைவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காற்றோடு போய்விடுவதெல்லாம் நமது கருத்துக்கள், அது நிரந்தர பதிவாக இணையத்திலே இருக்கின்றன. அதை இன்னமும் நம்மவர்கள் உணரவில்லை. அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. நெல்லை அரங்கில் இருக்கிற அப்துல் மஜீத், உங்களுக்கான நேரம். அரசியல் நாகரிகம் தமிழகத்தில் இன்றைக்கு எந்த அளவிற்கு மோசமாக பெய்கிறது என்று சொன்னால், அன்றைய தினம் சட்டமன்றத்திலே எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மரியாதைக்குரிய திமுக தலைவர் அவர்களை கருணாநிதி என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் அழைத்த போது எம்ஜிஆர் அவர்கள் தடுத்து, நான் அவரை கலைஞர் என்றுதான் அழைப்பேன், நீங்கள் அவ்வாறு அழைக்க கூடாது என்று சொன்னார்.
அதுபோல காமராஜர் தோத்த பொழுது அறிஞர் அண்ணார் சொன்னார் தமிழகம் முழுவதும் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்ற ஜனநாயக அடிப்படையில் தான் நான் வேட்பாளரை நிறுத்தினேன் என்று அண்ணா சொன்னார். இந்த விதமான ஜனநாயக போர்வழிக்கு மற்ற அரசியல் கட்சிக்கு இருக்கிற ஒற்றுமையை தமிழகத்தில் நான் காசிநாத் பாலாஜி அவர்கள் நேரடியாக குற்றச்சாட்டுகிறேன். சாவுமணி அடித்தது அதிமுக. அது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலே ஓட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினர் ராஜமன்னார் அப்போ அதிமுகவில் இருந்தார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் அன்னை மேரியை ஜெயலலிதாவாக சித்தரித்து வால்போஸ் தமிழகம் உட்படுத்தினார். ஒரு சாராருடைய மனதை மிகவும் புண்படுத்தினார். அவர்கள் தமிழகத்தில் ஜனநாயக வழியில் நியாயமான வழியில் உண்ணாவிரத போராட்டம் இருந்த பொழுது அதற்கு எதிராக உண்ணும் போராட்டம் நடத்தியவர் அதிமுக காரர்கள். நான் ஒன்றொன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை அநாகரிகமாக பேசியதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் EVKS இளங்கோவனை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் பேச்சு எவ்வளவு மோசமானது, அருவருப்பாக இருந்தால் முதலில் நாஞ்சில் சம்பத்தை கைது செய்யுங்கள். அதற்கு பிறகு EVKS இளங்கோவனை நாம் கைது செய்யலாம். தமிழகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த வழக்குகளையும் பின்வாங்கத்தானே செய்தார்கள். நியாயமான கேள்வி என்று அவர் கேட்கிறார். பதில் சொல்லுங்க. இல்ல, ஒட்டப்பிடாரத்தில் ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்தார் என்பதெல்லாம் தலைமைக்கு பொருந்தாது. தலைமையினுடைய உத்தரவின் பேரில் செய்ததில்லை. அவர்களுடைய அபரிமிதமான அன்பை காட்டுவதற்கு அதை கூட நாங்கள் ஊக்குவிக்கவில்லை. நிச்சயமாக அதற்கு மறுப்பு கொடுக்கப்பட்டது. நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் அதற்கான மறுப்பு அளிக்கப்பட்டது. அதனால ஒரு தனிநபரோ ஒரு தொண்டரோ செய்கின்ற ஒரு தவறுக்கு தலைமை பொறுப்பாக முடியாது. தலைமை அதை இன்சிஸ்ட் பண்றதும் கிடையாது. அடுத்ததாக அவர் சொன்னார், நாஞ்சில் சம்பத் எப்போதோ பேசினார், யாரையோ பேசினார் என்று சொல்லி. அதற்கான ஆதாரம் இருந்தால் கொடுக்கட்டும். அதற்கான நாஞ்சில் சம்பத் என்பது ஒரு ஒற்றை உதாரணம் தான். இன்னும் ஏராளமானவர் எப்படி எவ்வளவு பேர் முன்னாள் வெற்றி கொண்டானவர்கள் இருந்தார்கள். எவ்வளவு பேர் இருக்காங்க. அது அவர்களுடைய தலைமையின் சார்பாக அவர்கள் பேசுகிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு தவறான விமர்சனத்தை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டு செய்ததாக எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு வாதம் இருக்கும் என்று சொன்னால் நண்பர் சொல்லட்டும், அதற்கான நான் பதிலை சொல்ல. இங்கே வந்த பிறகுதான் நிறுத்திவிட்டார் என்பது உங்கள் வாதமா? இல்ல, இந்த இயக்கத்திற்கு வந்ததற்கு பிறகு எந்த விதமான தவறான விமர்சனமும் யார் மீதும் வைக்கப்பட்டது கிடையாது. எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து மக்கள் நலத்திட்டங்களை பற்றி மட்டும்தான் விமர்சனங்கள் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நாங்கள் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் தரப்பிலிருந்து மாநில மகளிர் அணி தலைவியும் வழக்கறிஞரும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி விஜயதாரணி தாமதமாக நம்மோடு இணைந்திருக்கிறார். ஏன் தாமதம்ங்கிறத நீங்களே சொல்ல போறீங்க. அதற்கு முன்னதாக சற்று விரைவாக மதுரை எழிலரசு, உங்களுடைய வாதம் என்ன? 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காணாமல் போன காங்கிரஸ் கட்சியை GK வாசனால் இரண்டாக பிரித்து உடைத்து கொண்டு போய் இங்கே இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை குற்றமே உருவான குணமிழந்த கொடும் வார்த்தைகளால் இன்னைக்கு லைம்லைட்டு கொண்டு வந்திருக்காரு இளங்கோவன். இன்னைக்கு பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் காங்கிரஸ் கட்சியை பற்றி ஏதாவது பேசியிருந்திருப்பீங்களா அதிகமாக? இன்னைக்கு ஒரு அரங்கமே உருவாக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவனுடைய வார்த்தை அநாகரிகமான வார்த்தை அப்படின்னு லைம்லைட்டு கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுதான் எதிர்ப்பு அரசியல் அப்படிம்பாங்க. ஏதாவது விஷமமான வார்த்தைகளை சொல்லிட்டு அதன் மூலம் பப்ளிசிட்டி தேடுறது அநாகரிகமான வார்த்தை. இப்போ நம்ம தரகை பாலா கேட்ட கேள்வியை நான் வேற மாதிரி கேட்கிறேன். ராஜீவ்காந்தி அவர்களுடைய பாலிய நண்பர் அமிதாப் பச்சன் ஜனாபாத் இல்லத்துக்கும் சரி, அக்பர் சாலை இல்லத்துக்கும் சரி, சோனியா அம்மா தனிமையில் இருக்கும்போது குடும்ப விஷயமா போய் எத்தனையோ விஷயங்கள்ல அறிவுரை கூறியிருக்காங்க. இந்த கருத்துக்கள்லாம் இந்திய அரசியல் அறிஞர்களோ அரசியல்வாதிகளோ இல்ல பொதுமக்களோ யாராவது தவறான கண்ணோட்டத்துல பாத்திருக்காங்களா? திருச்சி கணேஷ், உங்களுடைய வாதத்தையும் வச்சிருங்க. இல்ல அதே தானே திருப்பி ஒரே ஒரு நேரம் தான் பேச வேண்டியிருக்கு. முதல் பொதுவான விஷயம் ஒண்ணு தான் சொல்ல விரும்புறேன். அதாவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிம்பாங்க. முதல்ல இளங்கோவன் அவர்கள் செய்தது இந்த விஷயம். அடுத்தது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்பாங்க. அது இரண்டாவது அதிமுக கடைபிடித்திருக்க வேண்டிய விஷயம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே நான் இவர் இன்னது சொன்னார் அவர் அன்னது சொன்னாருங்கிற பிரச்சனையவே விட்டுருங்க.
பொதுவாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அரசியல்ல அப்படின்னு சொன்னா ஒருத்தர் சாக்கடையை வாரி இறைத்தால் பதிலுக்கு நாங்க சேற்றையும் குட்டையும் வாரி இறைக்கிறோம்ங்கிற நிலைமைக்கு போயிட்டுச்சு. இதை மாத்தணுங்கிறதான் பிரச்சனையை ஒழிய இவர் இன்ன வார்த்தையை சொல்லிட்டார் அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாருங்கிறதுலே இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்கிற ஒழிய எப்பொழுது நாகரிகம்ங்கிறத கருதுவீங்க, எப்ப தெரியும் அரசியல்ங்கிறதுக்கு நாகரிகத்துக்கு? ஒரு கட்சியின் தலைவர் இப்படி பேசியிருப்பது நாகரிகமான? அதாவது கட்சியின் தலைவர் என்ன பேசினார்னு இவங்க எல்லாம் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி பேசினார் இப்படி பேசினார் இப்படி பேசினார்னு நீங்க உட்பட சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன பேசினார் நீங்க யாராவது சொன்னீங்களா? அப்படி ஒண்ணும் பேசலங்கிறது தான் உண்மை. இன்னும் 4 அவதூறு வழக்குகள் வரவா? இல்ல, உங்களுக்கு அவதூறு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் அந்த காட்சி நீங்க பாத்துக்கலாம். நான் உண்மையை சொல்றேன் கேளுங்க. இப்ப அவர் என்ன பேசினார் என்ற உண்மையை உலகமே இப்பொழுது கேளுங்கள். நான் தெளிவாக சொல்கிறேன். அதுல அவதூறு என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அவதூறா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அவர் கூறியது, இந்த முதலமைச்சர் நாட்டின் பிரதமர் சந்தித்து பேசுகிறார்கள். அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் மத்தியில் பாராளுமன்றத்தில் மக்கள் விரோத சட்டங்கள், மசோதாக்கள், நில கையகப்படுத்தல் சட்டமாக இருக்கட்டும், குலக்கல்வி குலத்தொழில் சட்டமாக இருக்கட்டும், அதே நேரம் சரக்கு சேவை வரி சட்டமாக இருக்கட்டும், மக்கள் மீது திணிக்கக்கூடிய பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை கோர்த்து கொண்டு நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் சந்தித்து பேசி நாட்டு மக்களின் பிரச்சனையோ இல்ல தமிழக மக்களின் பிரச்சனையோ பேசினீர்களா? ரகசியமாக கூட்டணி வைக்க முயற்சிக்கிறீர்களே, உங்கள் கூட்டணியின் ஆழத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். உங்கள் கட்சியில் ரகசிய கூட்டணியை நீங்கள் வைத்துக் கொண்டு இன்னைக்கு மக்கள் விரோத போக்கை நடத்துகிற நீங்கள் சந்தித்ததின் அந்த விஷயத்தை வெளியிடுங்கள். எதை குறித்து பேசினீர்கள்? தமிழ்நாட்டின் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்காக பேசினீர்களா? தமிழ்நாட்டின் நிகர நிதி பெறுவதற்காக பேசினீர்களா? அல்லது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எதையாவது காவிரியோ முல்லை பெரியாரோ பிரச்சனை தீர்ப்பதற்காக பேசினீர்களா என்றெல்லாம் நீங்கள் உங்கள் பேச்சை வெளிப்படுத்துங்கள் என்ற கேள்வியின் ஆழம்தான் அது. அதை தான் கூறியிருக்கிறார். குறிப்பாக இளங்கோவன் அவர்கள் எதை கூறினார் என்றால், ரகசியமாக நீங்கள் பேசிக் கொள்ளாதீர்கள். ஒரு முதலமைச்சரும் பிரதமரும் ரகசியமாக பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் என்ன பேச வேண்டும் என்றால், பொது அரங்கத்தில் மக்கள் மத்தியில் நான் இந்த விஷயத்தை பிரதமரிடம் கொடுத்திருக்கிறேன், அந்த விஷயத்தை நான் தமிழக மக்களுக்காக கேட்டு இருக்கிறேன், அதை கேட்டு பெறுவேன் என்று முதல்வரும் பிரதமர் அவர்கள் நான் இந்த விஷயங்களை முதலமைச்சர் என்னிடம் வைத்திருக்கிறார்கள், கூறியிருக்கிறார்கள், அதை நான் நிச்சயமாக தமிழக மக்களுக்காக செய்ய முயற்சி எடுக்கிறேன் அல்லது செய்ய முடியாது என்று எதையாவது ஒன்று பிரதமர் அவர்களோ கூறினார்களா? அதை விட்டுவிட்டு அவதூறு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, இன்னைக்கு நான் வந்த லேட்டா வந்ததுக்கு நான் இப்பவே சொல்லிடுறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆபீஸ வந்து அடிச்சு உடைக்கிறது, உள்ள பூந்து உள்ள இருக்கிறவங்க இன்னைக்கு அர்ஜுனன்ட்டு அண்ணா தொழிற்சங்கம், அதிமுகவோட அண்ணா தொழிற்சங்கத்தோட செயலாளர், தென்சென்னை செயலாளர், அந்த ஆளு அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? இளங்கோவனுடைய உருவபொம்மை மட்டும் எரிக்க மாட்டோம், இளங்கோவனே கொளுத்துவோங்கிறாங்க. இத பேட்டியிலே கொடுக்கிறாரு, மீடியாவிலே சொல்றாரு. அப்படி சொல்லும் போது காவல்துறை அது தவறுனா நீங்க காலம் முழுக்க அதை செய்வேன்னு வார்த்தையால கூட சொல்லக்கூடாது இல்லையா? தேவை ஏற்பட்டால் நாங்களும் அதை அப்படியே சந்திப்போம்னா அப்ப அதுவும் தவறுதான். எதை சந்திப்போம்? இது போன்ற அச்சுறுத்தல்களை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்றுதான் எப்படி அதே வழியில் சொல்லிருக்கீங்களே. அந்த அச்சுறுத்தல்களை நீங்க போய் அந்த பேட்டியை திருப்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன். எங்களோட அறிக்கை அப்படி இல்ல. இது போன்ற அச்சுறுத்தல்களை நாங்கள் சந்திக்க தயார்னு சொல்லியிருக்கோம். இப்ப குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது என்னவென்றால், நீங்க அவர் சொன்னதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் நீங்களும் சரி இளங்கோவனும் சரி விளக்குறீங்களே தவிர, இல்ல ஒரே ஒரு நீங்க சொன்னதை மட்டும்தான் இளங்கோவன் அன்னைக்கு பேசினாரா? வேறு வார்த்தைகள் எதுவும் பேசலையா? ரகசிய தொடர்பு என்பது இருக்கக்கூடாது. முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் என்ன ரகசிய தொடர்பு? சகோதரி முதல்ல தரகை பாலாவுடைய கேள்விக்கு முதலில் பதில் சொல்லட்டும். சகோதரி முதல்ல தரகை பாலா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பேசி அனுபவிச்சீங்க. தரகை பாலா கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஜாலியா பேசுறீங்க. இல்ல தரகை பாலா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இல்ல ஜன்பத் ரோட்ல இருக்கிற உங்க தலைவி சோனியா காந்தியினுடைய இல்லத்திற்கு அமிதாப் பச்சன் செல்கிறார், மற்ற கட்சி தலைவர்கள் செல்கிறார்கள், அங்கே என்ன நடக்கிறது என்று ஒரு கேள்வியை தரகை பாலா வைத்திருக்கிறார். நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர், நீங்க முதல்ல தரகை பாலா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஒரே ஒரு மக்கள் தயவு செஞ்சு பாருங்க அதிமுக லட்சணம். இல்ல மன்னிக்கணும், மக்கள் அன்னைக்கும் பார்த்தாங்க. தவறாக எண்ணக்கூடாது நண்பர்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசிய வார்த்தைகளை உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் பெண்களுக்காக எப்பொழுதும் பேசக்கூடியவர் தானே, உங்கள் தலைவியும் ஒரு பெண் தானே. நிச்சயமாக பெண் என்ற முறையில் நான் கூறுகிறேன், அதன் விளக்கத்தை நான் கூறியிருக்கிறேன். அதில் ஏதாவது அவதூறு இருக்கிறதா பாருங்கள். ஒரு முதலமைச்சரும் ஒரு ஊடகக்காரனாக அதை என் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை அரசியல்வாதியாக உங்களால் அதை சொல்வதற்கு ஓகே என்றால் நீங்கள் சொல்லலாம். நான் சொல்றேன் கேளுங்க. இவர் இதான் சொன்னாரு,
எழுதி வச்சுக்கோங்க. அதுல அவதூறு ஏதாவது இருக்கா நீங்க மீண்டும் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அதாவது ஒரு நிமிஷம் சொல்ல விரும்பல நழுவி போக கூடாது, பிரச்சனையில இருந்து கேட்கணும். அதாவது அப்ப நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன், மக்கள் கேட்கட்டும். என்ன சொன்னாங்க? முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் பிரதமருமாக இருக்கக்கூடிய இவர்கள் சந்தித்து ரகசியமாக விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரகசிய தொடர்பு என்பது ரகசியமாக பேசவில்லை. 21 பக்கங்கள் தமிழக நலனுக்கான கோரிக்கைகளை தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். 21 பக்கங்கள் அடங்கிய தமிழக மக்கள் நலனுக்கான கோரிக்கைகளை தான் கொடுத்தார்கள் என்று வேற ஒன்றும் கிடையாது. மதுவிலக்கு பிரச்சனை வெகுஜன போராட்டமாக இன்றைக்கு தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்க நேரத்தில் வேண்டுமென்றே இளங்கோவன் தலைவர் மீது பொய் குற்றச்சாட்டை வைத்து அவதூறு என்று கூறி பேசினது தவறு என்று நீங்கள் முதலில் ஒத்துக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எங்கள் மீதான விமர்சனத்தை வைக்கலாம். என்ன முதல்ல அவங்க பேசுனது தப்புங்கிறத ஒத்துக்கிடுங்க. அடுத்து தரகை பாலா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. அமிதாப் பச்சனும் ஜன்பத் காலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இல்லத்துக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. அதற்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இல்ல உங்க தலைவியை பல்வேறு தலைவர்கள் போய் பாக்குறாங்க. அங்க எது ரகசியம் நடக்கிறதா? உங்கள் தலைவி சோனியா காந்தி அவர்களை மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் கட்சி தலைவர்கள் சென்று சந்திக்கிறார்களே, அதுல ஏதாவது ரகசியம் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படி கருதுகிறீர்கள் என்றால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆளும் கட்சியின் அராஜகத்தை இதிலையும் நான் கேட்கவில்லை. தரகை பாலா தான் கேட்டார். திருச்சி அரங்கத்திலிருந்து தரகை பாலா தான் அந்த கேள்வியை கேட்டாரே என்று நான் கேட்கவில்லை. தரகை பாலா திருச்சி அரங்கத்திலிருந்து கேட்ட கேள்வியை தான் நாங்கள் அரசியல் நாகரிகத்தை இந்த அரங்கத்தின் வாயிலாக நீங்களும் பாருங்கள். மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.